Hello and welcome back to DHCP and IP address management video playlist. இது வந்து நம்ம class 2. இந்த classல நம்ம என்ன படிக்க போறோம்னா what is DHCP? What is DHCP? அப்புறமா prerequisites. Prerequisites of DHCP server. DHCP install பண்ணி configure பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, advantages of DHCP server. DHCP server இருந்தா என்னென்ன advantages இருக்கும், then install and configuration of DHCP server. அதில் நம்ம understanding scope அப்படின்னா என்ன, scope options என்ன అనేది நம்ம இந்த கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு DHCP என்ன. ஸோ DHCP ஒரு டெஃபினேஷனாக இல்லை ஒரு ஃபுல் ஃபார்மாக சொல்லணும்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். Dynamic host configuration protocol. So this is full form of DHCP. But what is actually DHCP? It is a service. It is a service. இப்போ நீங்கள் இந்த வீடியோ இந்த கிளாஸ் ஆனது ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா யூடியூப்பில் இருக்க XX ஸ்பீட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியும். So DHCP, it is a service used to provide IP addresses to client computers dynamically in the network. So networkல DHCP அనే ஒரு சர்வீஸ் அந்த கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு IP அட்ரஸை டைனமிக்லி ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் இங்கே DHCP. சிம்பிள் லைனில் சொல்லியிருக்கேன். ஒன் வேர்ட் ஆன்சராக சொல்லணும்னா DHCP అనేది ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லிக்கலாம். இல்லை ஒன் லைன் ஆன்சர்னா இட் இஸ் எ சர்வீஸ் யூஸ் டு ப்ரொவைட் IP அட்ரஸஸ் டு கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன் த நெட்வொர்க் டைனமிக்கலின்னு சொல்லிடலாம். இப்போ DHCP என்னன்னு புரிஞ்சது. Pre-requisites, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், Pre-requisites of DHCP. இப்போ DHCP நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, requirements of DHCP. ஸோ நீங்கள் என்னவா இருக்கணும் கம்பெனியில் என்னென்ன ஒரு DHCP சர்வர் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு ஒரு நெட்வொர்க் வேணும். நெட்வொர்க் இருந்தால் தானே DHCP தேவை. ஒரு நெட்வொர்க் என்வாயன்மெண்ட் வேணும். செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் ரன்னிங் வித் விண்டோஸ். ஸோ விண்டோஸ் OS வேணும். விண்டோஸ் சர்வர் OS வேணும். நம்ம விண்டோஸ் சர்வர் பேஸ் பண்ணி படுக்கிறதுனால விண்டோஸ் சர்வருங்க. இப்போ DHCP எங்கெங்கே ரன் பண்ணலாம் அப்படின்னா DHCP ரன் பண்ணுறதுக்கு சர்வர் OS தான் வேணும் தேவையில்லை. ரவுட்டரில் ரன் பண்ணலாம், நம்ம ஃபயர்வால்லையும் ரன் பண்ணலாம். ஓகேவா? நம்ம நிறைய டிவைசஸில் நீங்கள் DHCP ரன் பண்ணலாம். பட் நம்ம இங்கே தேவைப்படுது நம்ம சர்வர் பேசிஸில் படிக்கிறதுனால விண்டோஸ் சர்வர் OS கம்பல்சரி இருக்கணும். தேர்டு பாயிண்ட் வந்து ஸ்டாட்டிக், அந்த கம்ப்யூட்டருக்கு ஸ்டாட்டிக் IP அட்ரஸ் இருக்கணும். அப்படின்னா DHCP சர்வர், எந்த DHCP சர்வர் ஒரு PC நீங்கள் DHCP சர்வராக நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அந்த கம்ப்யூட்டருக்கு போயிட்டு நீங்கள் மேனுவலி IP அட்ரஸ் கொடுத்துருக்கணும்.
ஸோ யூ ஷுட் கிவ் சம் ஐபி அட்ரஸ் மேனுவலி 10.0.0.1 10 ஏதோ ஒரு ஐபி அட்ரஸை இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருக்கணும். நீங்கள் அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கலன்னா அப்போ அதுக்கு யார் DHCP server தேடிட்டு இருப்பான். ஸோ DHCP server must have one static IP address in the LAN. அது கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி அது நெட்ஒர்க்கில் கனெக்டடாக இருக்கணும், நிக்கார்டு இருக்கணும், OS இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பேசிக்கலி தேவைப்படாது. ஸோ ஃபைனலி அது ஒர்க் குரூப் மாடலாக இருக்கலாம், ஒர்க் குரூப் மாடலாக இருக்கலாம், ஐ மீன் கம்ப்யூட்டர் டொமைன் மாடியூலே வேணால் இருக்கலாம். domain model or computer or group model, any model is suitable for working with the DHCP. So ida prerequisites, which means requirements of DHCP. So ஒரு PC நீங்க DHCP server ஆகணுமா, அப்ப இதுதான் prerequisites. next DHCP யூஸ் பண்றதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் DHCP யூஸ் பண்ணுறீங்கன்னா advantages of DHCP server. The first advantage no IP conflicts. No IP conflicts. கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் சேம் ஐபி அட்ரஸ் கொடுக்கறது தான் ஐபி கான்ஃப்ளிக்ட் 10.0.1 10.0.1. அப்போ இந்த ரெண்டு கம்ப்யூட்டரில் சேம் ஐபி அட்ரஸ் இருக்குது அன்னே தான் கான்ஃப்ளிக்ட் ஆகும். அது பேக் எண்டில் வேறு ப்ராசஸ் நடக்கும். அது பேக் எண்டில் அந்த DHCP இல்லை ரெண்டு ஐபி ஒரே ஐபி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இருந்தால் பேக் எண்டில் நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் தான் அந்த ஐபியோட ஒர்க் ஆகும். ஸோ அதை அவாய்டு பண்ணுறதுக்கு நம்ம DHCP யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னாச்சு அது ஒரு சிம்பிளாக தானே, அது ஒரு ரெண்டு கம்ப்யூட்டருக்கு ஒரே ஐபி அட்ரஸ் இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் ஐபி மாற்றலான்னு. நீங்கள் 5 கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க நெட்ஒர்க்கில் ரெண்டு கம்ப்யூட்டருக்கு ஐபி கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சுன்னா அது ஈஸி. இது 50 or 500 கம்ப்யூட்டர்ஸோட நெட்ஒர்க்கில் ரெண்டு ஐபி அட்ரஸ் ரெண்டு கம்ப்யூட்டருக்கு சேம் ஐபி அட்ரஸ் கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சுன்னா அது ஐடென்டிஃபை பண்ணுறதானே டிஃபிகல்ட். அதனால் ஐபி அட்ரஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாதுன்னா DHCP வைக்கணும். இப்போ DHCP எப்படி வேலை செய்வானது நம்ம பார்ப்போம் அப்புறமா. செகண்ட் ஐபி மேனேஜ்மெண்ட்டு. ஐபி மேனேஜ்மெண்ட்டு என்னன்னா எந்த ரேஞ்ச் நம்ம கொடுக்கலாம், எந்த ரேஞ்சு நம்ம கம்ப்யூட்டர்ஸில் அசைன் பண்ணலான்னு நம்ம மேனேஜ் பண்ண முடியும், எந்த ரேஞ்சு எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். எக்ஸ்க்ளூடுன்னா இந்த ரேஞ்சில் இந்த ஐபி ப்ரொவைட் பண்ணக்கூடாது, இது ரேஞ்சு இதுதான் இருக்கணும், இந்த தான் ஃபஸ்ட் ஐபி இருக்கணும், இதான் லாஸ்ட் ஐபி இருக்கணும், இது ஐபி மேனேஜ் பண்ண முடியும். எது DHCP இருந்தால். அது இல்லைனாலும் மேனேஜ் பண்ணலாம், மேனுவலாக போய் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ DHCP வச்சு ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸி ஆகிடும், விச் மீன்ஸ் ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன். ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன்னா, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டிஃபால்ட் கேட்வே அனே ஒன்று இருக்கும். நம்ம ரவுட்டிங் சப்ஜெக்டில் படிப்போம். ரவுட்டிங் சப்ஜெக்டில் நான் எவ்ரி மண்டே 10 PM ஒரு இங்கிலீஷ் பிளேலிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்னு. நீங்கள் அதில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் அது, பட் டெஃபினெட்லி இது நான் தமிழ்லையும் பண்ணுறேன். அது வேறு சீரீஸாக அது அந்த இங்கிலீஷ் முடியட்டும், அது நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அது பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ ஐபி அட்ரஸிங் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த ஐபி அட்ரஸிங் முடிச்சதுக்கப்புறமா நான் டெஃபினெட்லி அந்த இங்கிலீஷ் ஐ மீன் அந்த ரவுட்டிங் எல்லாம் பண்ணுவேன். அந்த ரவுட்டிங்கில் நீங்கள் அது புரிஞ்சுக்கலாம். அது டிஃபால்ட் கேட்வே என்னன்னு. ஸோ டிஃபால்ட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிஃபர்டு டிஎன்எஸ் ஆல்டர்னேட் டிஎன்எஸ் எல்லாமே அடிக்கடி மாற்றணும். ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குப்பா, அப்போ 100 கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு டிஃபால்ட் கேட்வே மாற்றணும், ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் மாற்றணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் போய் மாற்ற முடியாது தானே. ஸோ நீங்கள் DHCPயில் ஸ்கோப்பில் மாற்றிட்டிங்கன்னா ஸோ இட் வில் அப்டேட் டு எவ்ரிபடி. அதுதான் ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷனு. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ்
செக்யூரிட்டி எப்படின்னா we can reserved IP address ரிசர்வ் ஐபி அட்ரஸ் ஒரு ஐபி அட்ரஸை இந்த பர்டிகுலருக்கு தான் ரிசர்வ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம யாருக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், யார் ஐபி அட்ரஸ் கொடுக்கக்கூடாதுன்னது அலோவ் ஆர் டினை. பர் ஐபி அட்ரஸ் ஒரு நெட்ஒர்க்கில் உள்ள ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருன்னா இவங்களுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, அவருக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கலன்னா அவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி நம்மளால் இங்கே பண்ண முடியும் செக்யூரிட்டி அనే ஒரு கான்செப்டில். நெக்ஸ்ட்டு வந்து some advantages where we can use DHCP server to provide IP addresses in WDS environment. நான் வந்து சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் WDSன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, விண்டோஸ் டெப்ளாய்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த WDS அనే என்வாயன்மெண்ட்டில் ஒரு விண்டோஸ் WDS சர்வர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெப்ளாய் பண்ணுது அப்படின்னா அந்த டெப்ளாய் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கண்டிப்பாக எந்த கம்ப்யூட்டரில் அந்த WDS ஓஎஸ் கொடுக்குதோ அந்த கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், ஐபி இருக்கணும். அந்த ஐபி யார் கொடுப்பேன், DHCP கொடுப்பேன். ஸோ இஃப் வி வாண்ட் டு ஒர்க் வித் WDS environment we need a DHCP over there. அது இல்லாமல் ஒரு பப்ளிக் ஏரியாஸ் லைக் மால் ஆகட்டும், இல்லை மூவி ஹால் ஆகட்டும், இல்லை ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எல்லாமே என்ன கொடுத்துருப்பாங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, அது பப்ளிக் பிளேஸ்லன்னா அங்கேயும் DHCP கம்பல்சரி தேவை. ஏன்னா நம்ம மேனுவலாக ஐபி கொடுக்க முடியாது, எந்த நெட்வொர்க் ரேஞ்ச் இருக்குன்னு அங்கே தெரியாது. ஸோ வைஃபை சிக்னல் டிடெக்ட் பண்ணி கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னா அப்போ DHCP ஐபி கொடுக்கணும். ஒருவேளை அங்கே DHCP ஐபி இல்லைன்னா நம்ம WDS யூஸ் பண்ணி ஓஎஸ் டெப்ளாய் பண்ண முடியாது. பப்ளிக் ஏரியாஸில் ஐபியும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் DHCP சர்வர். DHCP கம்பெனியில் இருந்த என்னென்ன அட்வான்டேஜஸ் అనేది நமக்கு இங்கே புரிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து DHCP இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ எப்படி அந்த DHCP அనే சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி ஒரு கான்ஃபிகர் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்வர் எடுத்துக்கிறேன், ஒரு வர்ச்சுவல் மிஷினை, அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இங்கே நம்ம ஒரு சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். என்னென்னா 10.0.0.10 அது என்ன ஐபி அட்ரஸ்ன்னு தெரியாது. லெட்ஸ் சூஸ் ஒன் வர்ச்சுவல் மிஷின். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோடய பிசி ஹைப்பர் வீல ஒரு VM1 இருக்கு. இது வந்து விண்டோஸ் சர்வர் 2022 நினைக்கிறேன், எனக்கே தெரியாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஆமாம் 2022 இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், சர்வர் மேனேஜரில் போகிறேன். அதுக்கு பிஃபோராக கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் செக் பண்ணுறேன். 10.0.0.10. ஸோ இட் இஸ் ரைட். ஸோ இதே பிசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இங்கே கான்ஃபிகர் பண்ணுறோம். இதே தான் இங்கே DHCP சர்வர் ஆக்ட் ஆகும். இதே தான் நமக்கு பிசி ஒர்க்கிங் ஆஸ் DHCP சர்வர். ஸோ நமக்கு இன்னொரு கிளைண்ட் பிசி வேணும் அந்த DHCP சர்வர் கொடுத்த ஐபி அட்ரஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இப்போ 10.0.20 அனுப்பி 20 அட்ரஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிளைண்ட் பிசி ஆக்ட் ஆகும். ஸோ DHCP இப்போ நம்ம இதில் DHCP சர்வீஸ் இன்ஸ்டால் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். உங்களை நான் எந்த விண்டோ எங்கே போகிறோன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு ரைட் பண்ணுறதுக்கான நோட்ஸ் ஒரு விண்டோ காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு DHCP அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு உண்டான கான்ஃபிகரேஷன் விண்டோ காமிக்கிறேன். அது ஒரு வர்ச்சுவல் மிஷின், அவ்வளோதான். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட்டு
இதில் DHCP சர்வர் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ரீஸ்டார்ட் எல்லாம் தேவைப்படாது. DHCP சர்வரோட ஆட்டோமேட்டிக்லி டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு 1 or 2 minutes எடுத்துக்கும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே சொல்கிறாங்க கம்ப்ளீட் DHCP கான்ஃபிகரேஷன்னு. இங்கே நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது வேறு கான்செப்ட், அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இது என்னென்னா அந்த ஆத்தரைசேஷனு நம்ம டொமைன் கூட DHCP இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த DHCP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா we can close and we can open DHCP console by using DHCP mgmt.msc. அந்த பழைய OSல டைப் பண்ணணும். இந்த ஜஸ்ட் DHCP mgmt டைப் பண்ணாலே போதும், நமக்கு இந்த மாதிரி கன்சோல் ஓப்பன் ஆகும். இதில் VM1 ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் IPv4 IPv6 அணி இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் 2008 R2ல் வந்து DHCP DNS எல்லாமே IPv6ஓட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம IPv6 இருக்கும். ஸோ நமக்கு IPv6 அட்ரஸிங்கே தெரியாது, அதனால் IPv6 நம்ம பண்ண வேண்டாம். IPv4 பண்ணால் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கோப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஸ்கோப். వాట్ ఈస్ స్కోప్? స్కోప్ అనేది ఏ రేంజ్ ఆఫ్ IP అడ్రసెస్. a range of IP address இல்லைனா a set of IP addresses கூட சொல்லிடலாம். a set of IP addresses or a group of IP addresses. ஓகேவா? ஸோ நம்ம DHCP கிளைண்ட்டு DHCP சர்வர்கிட்ட IP வாங்கணும்னா எவ்வளோ IP addresses, ஐ மீன் எங்கே வந்து வாங்கணும்? DHCP சர்வரில் கிட்ட வாங்கணும். இப்போ DHCP சர்வரில் IP ரேஞ்சு கான்ஃபிகர் பண்ணி இருந்தால் தான் நான் வாங்க முடியும். அப்போ அது என்னவா கான்ஃபிகர் ஆகிருக்கும்? ஸ்கோப்பில் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது த டேட்டாபேஸ் ஆஃப் DHCP சர்வர் இஸ் ஸ்கோப். டேட்டாபேஸ் ஆஃப் DHCP servers, database of DHCP server is scope. scope இல்லைனா நம்ம DHCP ஒர்க்கே ஆகாது. DHCP ஒர்க் ஆகணும்னா ஸ்கோப் అనేది இருக்கணும். ஸோ லெட்ஸ் கோ ஹவு டு கிரியேட் ஸ்கோப். ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். அதில் ஸ்கோப் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் ரைட் கிளிக் IPv4 நியூ ஸ்கோப் பண்ணியிருக்கோம். நியூ ஸ்கோப்பில் நேம் திஸ் wizard help you to create a scope. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நேமு நீங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கோப் கொடுக்கலாம். இல்லைன்னா ஃப்ளோர் ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கோப் ப்ரொவைட் பண்ணலாம். இதில் ஸ்கோப் நேம் வந்து நெட்வொர்க்கு. நான் இங்கே வந்து சும்மா கிளாஸ் ஸ்கோப் இல்லைனா 10 நெட்வொர்க் என்ன கொடுக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லைக் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் IP. நான் பொதுவாக எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். 10.0.0.100 to 10.0.0.1
150. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்ச் 10 நெட்ஒர்க்கில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் ரேஞ்சில் கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னா அது எல்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம வேறு கிளாஸஸில் புரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் ஸ்கோப் ரேஞ்சில் கொடுத்தா என்ன ஆகும் அதெல்லாமே. அது இப்போ வேண்டாம். சப்நெட் மாஸ்க் லென்த்து இதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வேணும்னா சப்நெட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்நெட்டிங் நம்ம எதுவுமே பண்ணாதனால ஐ ஜஸ்ட் கோ வித் 0 வேல்யூஸ் விச் இஸ் 255.0.0. இப்போ இந்த சப்நெட்டிங் பற்றியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஸோ நான் ஒரு ஸ்கோப் ரேஞ்சு க்ரியேட் பண்ணுறேன் அந்த டிஹெச்சிபி சர்வரில். இதுதாங்க நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் தான் ஒரு ஸ்கோப் ரேஞ்சை க்ரியேட் பண்ணுறோம். 10 நெட்வொர்க்குன்னு அந்த ரேஞ்சில் 10.0.100 to 10.0.150 தான் நம்ம ரேஞ்சு. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ரேஞ்சு. இப்போ இந்த ரேஞ்சில் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு 10.0.100 to 10.0.110. ஸோ இந்த இந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபி எனக்கு யாருக்குமே ப்ரொவைட் பண்ண வேண்டாம், எக்ஸ்க்ளூட் பண்ண வைக்கிறேன். ஆனால் ரிசர்வேஷன் சொல்லக்கூடாது. ஐ வாண்டட் டு எக்ஸ்க்ளூடு. ஸோ ப்ரொவைட் பண்ணாமல் வேறு பர்பஸ்க்காக ஒரு 10 ஐபி அட்ரஸ் 11 ஐபி அட்ரஸஸ் ரிசர்வ் பண்ணணும். இப்போ டிஹெச்சிபி ஐபி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா 10.0.0.100 வந்து 110 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாது. அப்போ 111 தான் ஐபி வரும். ஸோ இப்போ இந்த கிளைண்ட் கம்ப்யூட்டர் ரிக்வெஸ்ட் பண்ணான்னா இவருக்கு 111 ஐபி அட்ரஸ் தான் வரும். கரெக்டாக? இப்போ டிஹெச்சிபியில் வந்து ஐபி நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா 111 வந்து ஐபி ரிசீவ் ஆகும். 111, 112, 113 அப்படியே ரிசீவ் ஆகும். அப்போ இது எக்ஸ்க்ளூடடாக இருக்கும், யாருக்குமே இந்த ஐபி ப்ரொவைட் பண்ணாது. ஸோ நம்ம அந்த எக்ஸ்க்ளூஷன் வைக்கிற வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாது. ஸோ இது கம்பல்சரி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஆப்ஷனல் தான். நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணால் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸ்க்ளூஷன்ஸ். லெட்ஸ் ஆட் எக்ஸ்க்ளூஷன் 10.0.110.9.100 end IP 10.0.110. ஸோ இந்த 10 ஐபி அட்ரஸ் நீங்கள் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இது நோ ப்ராப்ளம். இது சப்நெட் டிலே, இது லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போ வேண்டாம். லீஸ் டியூரேஷன். எப்போவுமே டிஹெச்சிபி అనేది பர்மனெண்ட்லி ஐபி அட்ரஸ் கொடுக்காது யாருக்குமே. சரி, யாருக்குமே டிஹெச்சிபி பர்மனெண்ட்லி ஐபி அட்ரஸ் கொடுக்காது. அது ஒரு லீஸ் பண்ணுவான், 8 days கொடுத்துருவான். 8 daysக்கு அப்புறமா அந்த கிளைண்ட் பேசி தனக்கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். ஐ மீன் திருப்பி ரினியூ பண்ணிக்கணும். எவ்ரி 8 days ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஐபி அட்ரஸ் ரினியூ பண்ணலைன்னா அதே ஐபி அட்ரஸ் வேறு ஒருத்தர் கொடுத்துருவான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற சிம், நான் வாங்கின பழைய சிம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு கொடுத்த வெண்டார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, அந்த சிம் நான் லாஸ் பண்ணிட்டேன், நான் அந்த ரீசார்ஜே பண்ணல. ஸோ அந்த சிம்மை ஒரு 3 months நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாத சிம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அது என்ன பண்ணிவிடுவோம், இட் வில் ஜஸ்ட் disconnected and it will they can reuse that number. Same way we can avoid the wastage of IP addresses by using this lease duration. நீங்கள் மேக்ஸிமம் வைக்கணுன்னா நீங்கள் 999 அண்ணா வைக்கலாம், அதான் மேக்ஸிமம் நம்பர், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ 999. ஸோ டிஃபால்ட் வேல்யூ 8. இப்போ இதே ஒரு பப்ளிக் ஏரியாஸில் எல்லாமே ஏர்போர்ட்ஸில் மால்ஸில் லீஸ் டியூரேஷன் 8 days இருக்காது. ஏன்னா நம்ம அங்கே 8 days எல்லாம் உட்கார மாட்டோமே, ஒரு 1 hour 2 hours எல்லாம் இருக்கும் லீஸ் டியூரேஷன். எவ்ரி 1 hour ரிலீஸ் ஆகிட்டும், திருப்பி நியூ ஐபி வரும், அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஃபிகர் டிஹெச்சிபி ஆப்ஷன்ஸ். என்ன, டிஹெச்சிபி வெறும் ஐபி அட்ரஸ் அண்டு சப்நெட் மாஸ்க் இது மட்டும் ப்ரொவைட் பண்ணாது. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் லைக் பேராமீட்டர்ஸ் இருக்கா, ஐபி கான்ஃபிகரேஷனில் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் என்ன, டிஃபால்ட் கேட்வே, ஆல்டர்னேட் டிஎன்எஸ், ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ், இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. இது எல்லாமே நீ இப்போவே கான்ஃபிகர் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ do you want to configure all these options now like DHCP, DNS servers, Win servers, default gateway?
ஸோ இப்போ கான்ஃபிகர் பண்ணணும்னா நீங்கள் கொடுக்கலாம். அந்த கம்பெனி நெட்வொர்க்கில் எந்த ஐபி அட்ரஸ் ரவுட்டர் ஐபி அட்ரஸாக இருக்குமோ அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆட். அப்போ யார் யார் டிஎஸ்சிபியில் வந்து இந்த ஐபி வாங்குகிறாங்களோ இது டிஃபால்ட் கேட்வே அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேரண்ட் டொமைன் டிஎன்எஸ். நீங்கள் ஏதாவது டொமைனில் இருந்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ்ஸு அந்த ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் ஐபி நீங்கள் செட் பண்ணணுன்னா அந்த ஐபியும் செட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.20 தான் என்னோடய ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் அப்படின்னா ஆட் பண்ணும். ஆட் பண்ண அது ப்ராசஸ் பண்ணுது நீங்கள் கொடுக்குற ஐபி அட்ரஸ் வந்து டிஎன்எஸ் சர்வரோட வேலிடாக ரன் ஆகுதான்னு. ஸோ அந்த மாதிரி டிஎன்எஸ் சர்வரே இல்லை சார் நம்மக்கிட்டன்னா அதே சொல்லுது, நீ கொடுத்த ஐபி அட்ரஸ்ஸு டிஎன்எஸ்ஸே இல்லை, ஆனால் நீ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இது ஓகேவா ஆட் பண்ணலாமான்னு. ஆமாம் ஆட் பண்ணேன், ஏன்னா அந்த மாதிரி டிஎன்எஸ்ஸே இல்லையே நம்மக்கிட்ட, சும்மா ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வின்ஸ் அనే ஒரு சர்வர் இருந்தது, ஏன்னா இப்போ எல்லாம் இல்லை. அது விண்டோஸ் இன்டர்நெட் நேமிங் சிஸ்டம்னு, அது நெட்பயாஸ் நேமிங் சிஸ்டமில் வரும். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் டிஎன்எஸ் பிளேலிஸ்ட் அவர் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு do you want to activate this scope now அப்படின்னா ஆமாம் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ we click next and finish கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா the scope is active now. இதில் அட்ரஸ் பூல் அணை இருக்கும். அட்ரஸ் பூல் அணைன்னா a group of a range of IP addresses 10.100 to 10.150. இதில் இது வந்து இன்டூ மார்க் கிராஸ் மார்க்கில் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸஸ் யாருக்குமே இது ப்ரொவைடு பண்ணாதுன்னு மீனிங். அது அட்ரஸ் லீசஸ் யாருக்கு இது வரைக்கும் ஐபி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யாருக்குமே இல்லையே. ஸோ இது என்ன பண்ணலாம், வி கோ பேக் டு சிஸ்டம் 2 VM2ல் போயிட்டு அப்போது ஒரு ஐபி அட்ரஸ் வாங்கி நம்ம பார்ப்போம். ஹவு வி கேன் கெட் த DHCP ஐபி அட்ரஸ் ஃப்ரம் DHCP சர்வர். இது வந்து சிஸ்டம் 2ங்குது VM2. இந்த VM2ல் நீங்கள் யூ கேன் கோ ஸ்டார்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐபி அட்ரஸ் செக் பண்ணுங்கள் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு. நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டைன் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அது அபிபா ஐபி அட்ரஸ் வந்தது, அதை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், ட்ரை பண்ணோம். பட் இப்போ DHCP சர்வர் இருக்கு. DHCP சர்வரோட ஈத்தர்நெட் நிகார்டு ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி சொல்லிக்கிட்டேன். இப்போ DHCP சர்வர் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், இன்ஸ்டன்ட்லி ஐபி அட்ரஸ் கெட் ஃப்ரம் DHCP ஐபி அட்ரஸ் கொடுத்துருவான். ஸோ DHCP ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இஃப் யூ டைப் ஐபி கான்ஃபிக் இங்கே டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா IPv4 அட்ரஸ்ஸு 111 வந்திருக்கா, எப்படிங்க வந்தது இது? ஸோ திஸ் ஐபி அட்ரஸ் கேம் ஃப்ரம் த DHCP சர்வர். சப்நெட் மாஸ்க் இருக்குது, டிஃபால்ட் கேட்வே கூட இருக்குது. ப்ளஸ்ஸு /all நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த கலர் மாற்றிக்கிறேன். இந்த /all இந்த பாருங்கள் VM2க்கு IPv4 அட்ரஸ்ஸு லீஸ் ஆப்டைன்ட் எப்போ Tuesday January 9 2024 இந்த டைமுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஆப்டைன் ஆயிடுச்சு. எப்போ எக்ஸ்பயர் ஆகும் 8 டேஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் Wednesday இதே டைமுக்கு எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பி ரெனியூ பண்ணிக்கும், நம்ம போய் எதுவும் பண்ண தேவையில்லை, ஆட்டோ ரெனியூ. அது இதுதான் டிஃபால்ட் கேட்வே, இதுதான் DHCP சர்வர், இவர் தான் DHCP சர்வர், இதுதான் DNS சர்வர், எல்லாமே எனேபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் த DHCP கான்ஃபிகரேஷன் ஆஃப் scope and configuration. So next classல நம்ம இதில் advanced options reservation அனு multicast scope அனு one of the main topic வந்து DORA process அனு ஒன்று இருக்கு. one of the most important question அது what is DORA ன்னு கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம DHCPயில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்றைக்கி இது போதும், இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.